வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. என்னன்னா, காயின் டிசிஎக்ஸ எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல ப்ரோ. கொஞ்சம் வீடியோ பண்ணுங்க. எப்படி டெபாசிட் பண்றது? அத பத்தி டீட்டெயில்ஸா சொல்லுங்க அப்படின்னு. சரி அத ஒரு வீடியோ மேக் பண்ணிறலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது. அ ஃபர்ஸ்ட்டு வந்து காயின் டிசிஎக்ஸ் உங்களுக்கே தெரியும். நெறைய முறை நான் லைவ்லயும் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இது ஒரு இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு. அ ஒரு டாப் எக்ஸ்சேஞ்சுன்னு நீங்க வச்சுக்கலாம். நெறைய அ தேவையான வால்யூம் ட்ரேட் ஆகுது. இது வந்து லைக் அதர் எக்ஸ்சேஞ்ச் இப்ப டெல்டா டாட்டோ, இல்ல இந்த மாதிரி டெல்டா டாட்ங்கிறது உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் சரியா? காயின் டிசிஎக்ஸ் அப்படி கிடையாது. காயின் டிசிஎக்ஸ பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து கிரிப்டோ காயின்ஸ நீங்க வேணா பண்ணி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கலாம். விக்க கூட முடியாது. செல் பண்ணிட்டு பை பண்ணுவாங்க இல்லைங்களா? அது கூட பண்ண முடியாது உங்கனால. பை பண்ணி வச்சுக்கலாம். அது ஸ்விங் ட்ரேடா பண்ணலாம். இல்ல இன்ட்ராடே வேணுமா இன்ட்ராடே பண்ணலாம். ஆர் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றேன் நான் கிரிப்டோ காயின்ஸ்ல அப்டின்னா, அதில இன்வெஸ்ட் பண்ணலாம். நெறைய காயின்ஸ் இருக்கு. இப்ப நீங்க ஆல்ல வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பாருங்க. ஆல்ல வச்சுட்டு நெறைய இப்டி இது பண்ணி விட்டீங்கன்னா, எக்கச்சக்க காயின்ஸ் இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட்ல நல்ல வால்யூம் அண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற காயின்ஸ நீங்க வந்து ஸ்கேன் பண்றதுக்கு நெறைய அவைலபிளா ஸ்கேனர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கு. ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு டாப் காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஆ ஒரே நிமிஷம். USD பேரோட இருக்கிறது. எத்திரியம், BTC, SOL, XRP, ADA இந்த மாரி நெறைய காயின்ஸ் இருக்கு. சரியா? இந்த ஒரு டாப் ஒரு 15 டூ நல்ல எல்லாத்துக்கும் பரிச்சயமான காயின்ஸ் இருக்கு இல்லீங்களா? அது ஒரு 15லேருந்து 30 காயின் இருக்கலாம். சரியா? அந்த காயின்ல மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்றேன். விழுகும்போது நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்றேன். அந்த மாரி வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் ஏறப்போகுது. இப்ப கிரிப்டோ மார்க்கெட் 10, 15% நீங்க என்ன பண்ணி வச்சுக்கலாம், கிரிப்டோ வந்து லைக் ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து சும்மா ஒரு நான் வாங்கி காட்டுறேன் பாருங்க. ஆ இப்ப வந்து XRP நான் வாங்குறேன்னு வச்சுக்கலாமே. XRP பை அப்டின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்ட்ட கரன்சி இருக்குன்னா ஒரு ரூ. 2000 நான் ஆட் பண்ணி வச்சுருங்க. இப்ப பாருங்க ₹2000 வந்து ஆட் பண்ணியிருக்கேனா, இப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இத டாலரா மாத்துனா டால் பண்ணணும். முதல்ல எப்படி ப்ரோ ஆட் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். ஜஸ்ட் நீங்க ப்ரொஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன். நீங்க அத கிளிக் பண்ணி ஆதார் அண்ட் பான வந்து வெரிஃபை பண்ணீங்கன்னா, அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிரும். சரியா? ஒரு 5 மினிட்ஸ்லயே அக்கவுண்ட்ங்கிறது நமக்கு வந்து ஓப்பன் பண்ணிறலாம். தென் பேங்க் அக்கவுண்ட் நீங்க ஏதோ ஒண்ணு வச்சிருப்பீங்க இல்லைங்களா? இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் ஏதோ ஒண்ணு வச்சிருப்பீங்க. HDFC, ICICIயோ கரெக்ட்டா? அதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, காயின் டிசிஎக்ஸ் டீட்டெயில் குடுப்பாங்க. இந்த காயின் டிசிஎக்ஸோட அ கம்பெனியோட அ இது இருக்கு கரண்ட் அக்கவுண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த டீட்டெயில் குடுப்பாங்க. நீங்க அத வந்து உங்களோட பெனிஃபிஷியரியா ஆட் பண்ணி வச்சுக்கணும். தென் அ ப்ரொஃபைலுக்குள்ள வந்தீங்கன்னா, நம்ம ஏதாவது வெரிஃபை ஆயிருக்கும். இங்க பார்த்தா வெரிஃபிகேஷன் கேட்கும். கம்ப்ளீட் யுவர் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. டிக்கு சரியா? தென் பேங்க் டீட்டெயில் டிக்கு. பேங்க் டீட்டெயில் குடுத்து நீங்க என்ன பண்ணி வச்சிரணும். அப்ப அந்த பேங்க்லேருந்து நீங்க என்ன பேங்கிங் குடுத்து வைக்கிறீங்களோ, அந்த பேங்க்லேருந்து நீங்க காசு அனுப்பிச்சீங்கன்னா தான், இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ரூ. 100லேருந்து ரூ. 5,00,000 வரை IMBS நீங்க பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். தென் அடிஷனல் டீட்டெயில் டெபாசிட் வந்து தென் வந்து ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அப்படிங்கிறத கேட்கும். இப்ப டெபாசிட்னா டெபாசிட் அழுத்துனோம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ரூபா ப்ரோ போடலாம்னா, ரூ. 100லேருந்து நம்ம வந்து முதலீடு பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இல்ல இன்வெஸ்ட் நீங்க என்ன ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல. $1 100 ரூபாவோ இல்ல வந்து ரூ. 10,000 ரூ. 10,00,000 நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ. என்ன பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிரிப்டோ கொஞ்சம் ஹை வாலடைல் மார்க்கெட். ரிஸ்க்க வந்து கால்குலேட்டடா எடுங்க அப்படிங்கிறது. சரியா? தெரியாத காயின்ல ப்ளே பண்ணாதீங்க. நல்லா தெரிஞ்ச காயின அதில வந்து நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். இதுலயும் ஸ்டாக் மார்க்கெட் மாரி இதுலயும் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். நல்லா கீழ இறங்கும்போது நீங்க இதுல வந்து ஆவரேஜ் பண்ணி வாங்கி வைக்கலாம். அந்த மாரியான இப்ப ரூ. 100 நான் பே பண்ண பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ₹100 தென் வந்து இத பாருங்க. ஆ மினிமம் அப்படிங்கிறது ரூ. 100லேருந்து ரூ. 5,00,000 வரை நீங்க என்ன பண்ணிக்கலாம். எந்த ஃபீஸும் இல்லாம வெறும் 5 டூ 30 மினிட்ஸ். ஆக்சுவலா நீங்க அனுப்பிச்சா உடனே வந்து ஏன்னா அப்ப வந்து ஃபோன்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். என்னோட ஃபோன்ல வந்து ஆ பேங்கோட ஆப் இருக்கும் இல்லைங்களா? அதில வந்து நான் இத வந்து பெனிஃபிஷியரியா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் கன்டின்யூ குடுத்துட்டோம்னா, இவன் வந்து கேட்குறான். காட் இட் ஓகே. இது என்னன்னா, இப்ப எல்லா டீட்டெயிலும் இருக்கும். பார்த்தீங்களா? எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இருக்கும். இதில என்னோட பெர்சனல் டீட்டெயில் இருக்கிறத நான் காட்டல. அ ஜஸ்ட் அங்க இப்ப என்ன பண்ணும் ரூ. 100 நீங்க மொபைல் ஆப் எடுத்து, அதில வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பெனிஃபிஷியரி இத பெனிஃபிஷியரியா காயின் டிசிஎக்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அந்த ரூ. 100 நீங்க அங்க அனுப்பிச்சிடலாம். அனுப்பிச்சீங்கன்னா இங்க வந்துரும். சரியா? இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட லிங்க் பண்ணியிருக்கேன். வேணா நெட் பேங்கிங்கும் பண்ணிக்கலாம். நீங்க அழுத்துனா நெட் பேங்கிங்கும் பண்ணிக்கலாம். அங்க பே பண்ணி நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, தென் ஐ ஹேவ் பெய்ட்ன்னு அழுத்துனீங்கன்னா, இங்க வந்து அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். சரியா? நார்மல் நீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படி காசு அனுப்புவீங்க, அந்த மாரி தான். யாராவது தேர்ட் பார்ட்டியா அதாவது பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி காசு அனுப்புவீங்க. அதே மாரி தான் காயின் டிசிஎக்ஸோட பேங்க் டீட்டெயில நீங்க பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி அதுக்கு காசு அனுப்பிச்சீங்கன்னா, டைரக்ட்டா ஒரு ஆ 5 டூ 10 மினிட்ஸ்ல வந்துரும். சரியா?
தென் இதில போர்ட்ஃபோலியோ, ட்ரேட் எடுக்கிறது எல்லாம் இப்போ வந்து ட்ரேட பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னேன். இப்போ வந்து நீங்க யுஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணா ஐஎன்ஆர் எடுத்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, ஐஎன்ஆர்ன்னு போட்டிருப்பான். ஐஎன்ஆர் கரன்சி பேர்ஸும் இருக்கு. சரியா? கிரிப்டோ கரன்சி பேர். இப்ப யுஎஸ்டிடி ஐஎன்ஆர் வேணும். ஃபர்ஸ்ட்டு யுஎஸ்டிடிய வாங்கணும் நம்ம. அப்ப இப்போ ஒரு ரூ. 2000 வச்சிருக்கேன் இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ரூ. 2000க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 100% அப்படின்னு போட்டு, உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிரைஸ் அதில போட்டு 100% அப்படின்னு போட்டோம்னா, இங்க வந்து சார்ஜஸோட எல்லாம் காட்டிரும். சார்ஜஸ் பாருங்க. காயின் டிசிஎக்ஸோட சார்ஜ் ரூ. 9 ரூ. 9.80 தென் வந்து ஜிஎஸ்டி இங்க போட்டிருக்கு. மொத்தம் ஒரு 10, 11 நமக்கு. சரியா? எடுத்தது போக ஓகே அப்படின்னு குடுத்துட்டோம்னா, இங்க வந்து ட்ரேட் ஆயிடுச்சு. $21 பக்கம் நமக்கு வந்து இப்ப என்ன பண்ணி குடுத்துருக்கான், வாங்கி குடுத்துருக்கான். $21க்கு. சரியா? இப்ப நம்மகிட்ட $21 இருக்கு. இத கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஐஎன்ஆர்லேருந்து யுஎஸ்டிடியா மாத்தியாச்சு. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, யுஎஸ்டிடி கரன்சி பேர்ஸ்ல நம்மகிட்ட $21 இருக்கு இல்லைங்களா? இத வச்சு வாங்கலாம். இப்ப எஸ்ஓஎல் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ஆர்பி ஏதாவது ஒண்ணு. இப்ப வேற எதுவும் இல்ல. எஸ்ஓஎல்லே வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எஸ்ஓஎல் எடுத்துக்கிட்டு எஸ்ஓஎல்ல 100% $21க்கு நம்ம வாங்குனோம்ல. இந்த $21 இங்க இருக்கா? தென் இதில வந்து ஃபீஸ் போட்டிருப்பான். இதில பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் போட்டிருக்கான் இல்லைங்களா? 1% டிடிஎஸ். என்ன ப்ரோ அதில டிடிஎஸ் ஆட் ஆகல? அது வந்து நீங்க டாலரா மாத்துறக்கு. சரியா? இது கிரிப்டோல ட்ரேட் பண்றீங்க இல்லைங்களா? அதனால டிடிஎஸ் இதில ஆட் ஆகும். இல்ல டாக்ஸ் கட்டி அண்ட் வந்து ப்ராப்பரா தான் நம்ம ட்ரேட் பண்றோம். தென் இதில அதுக்கப்புறம் வந்து நீங்க நெறைய ஒரு 5,00,000 10,00,000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்கு இன்கம் டாக்ஸ் நீங்க கட்ட போறீங்க வெளிய வந்ததுக்கப்புறம். சரியா? உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்ததுக்கப்புறம். இல்ல காயினாவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆ இது வந்து 24 ஹார்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் 365 நாள் செயல்படும். சம் காயின் டிசிஎக்ஸ் வந்து ஆ மெயின்டனன்ஸ்க்காக வந்து ஷெட்யூல் மெயின்டனன்ஸ் தான். ஷெட்யூல் மெயின்டனன்ஸ் போட்டு ஒரு 1/2 அன் ஹவரோ, 1 ஹவரோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து சர்வர் செக் அது மாரி வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இல்ல ட்வைஸ் வந்து அவங்க வந்து ஆ வைப்பாங்க. அந்த டைம்ல மட்டும் நமக்கு வந்து இதா இருக்கும். ஆனா கிரிப்டோ மார்க்கெட் உங்களுக்கு 24 மணி நேரம் எந்த லீவும் கிடையாது. ஓடிக்கிட்டே கிடக்கும். சரியா? நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். கீழ விழுகும்போது இல்ல எஸ்ஐபில மொபைல் ஆப் காயின் டிசிஎக்ஸோடது எடுத்துட்டோம்னா, லைக் நான் இதில காட்டுறேன். இதில தெரியுதான்னு தெரியல. ஆ நமக்கு வந்து காயின் டிசிஎக்ஸ் ஆப் எடுத்துட்டோம்னா, அதில வந்து எஸ்ஐபிலாம் இருக்கு. வேணுனா எஸ்ஐபி இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்ஐபி இருக்கு. நம்ம வேணா எஸ்ஐபிய வந்து எடுத்துக்கலாம். இந்த மாரி இருக்கு. நான் வேணா மொபைல் ஆப் வச்சு இன்னொரு வீடியோ மேக் பண்றதெல்லாம் காட்டுனா தெரியாது எனக்கு தெரிஞ்சு. இது தெரிஞ்சுல ஓரளவுக்கு டெபாசிட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் வந்து ஈஸியா உங்களோட பேங்க் அக்கவுண்ட் வந்து பெனிஃபிஷியரி ஆட் பண்ணி நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரியா? இல்ல ஏதாவது டவுட் அப்டின்னா நீங்க வந்து ஜஸ்ட் வந்து லேர்ன் குடுத்துருக்காங்க. இல்ல வந்து கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. நீங்க அதுக்கும் வந்து இங்க பாருங்க கஸ்டமர் சப்போர்ட் வச்சிருக்காங்க. இதுக்கும் தொடர்பு கொண்டு இல்ல வந்து இதிலேயே வந்து உங்களுக்கு பாருங்க பேங்க் அக்கவுண்ட் வெரிஃபிகேஷன், டெபாசிட் ஏதாவது டவுட்டு அப்படின்னா இதுலயும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் வந்து இதில நெக்ஸ்ட் இன்னும் வந்துராதீங்க. இது லீகலா ப்ரோ என்ன ஏதுன்னு நான் வந்து நெறைய பேர் ஏன்னா நம்ம கிரிப்டோன்னு வந்துட்டாலே கிரிப்டோ ஃபாரெக்ஸ்ன்னு இதுல ப்ரோ லீகலா அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, லீகல் இல்லன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியால நடக்கணும் அப்டின்னா, நமக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் வந்து ஏன்னா நம்ம ஃபாரெக்ஸோ, கிரிப்டோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்பலாம் ரொம்ப டஃப் ஆயிருச்சு உங்களுக்கு தெரியும். நெறையா ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் வந்து ஃபண்டே எடுத்துக்கிறது கிடையாது. இந்தியால டெபாசிட் எடுத்துக்கிறது கிடையாது. நெறைய சிக்கல்கள் இருக்கு. ஆனா இது உங்களுக்கு காயின் டி6 இந்தியாவுல வந்து கம்பெனி ஆரம்பிச்சு, அவங்க வந்து இந்தியன் இது வச்சிருப்பாங்க. பேங்க் ஒரு காசு வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் பேங்க் அக்கவுண்ட் இந்த மாரியான கிரிப்டோ இன்வெஸ்ட்மென்ட்க்கு எட்டு வரனா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழ இருக்கிற எஃப்ஐயூல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பரா வந்து அவங்க இது பண்ணணும். இதெல்லாம் பண்ணி தான் இந்த ஒரு சின்ன வழிமுறையில நடந்துகிட்டு இருக்கிறது இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். டாக்ஸ் கட்டுறோம் அண்ட் வந்து நமக்கு மறைமுக, நேர்முக வரி கட்டுறோம். அதனால வந்து இது வந்து இல்லீகலா அப்படிங்கிறதுக்குள்ள போயிறாதீங்க. இல்ல இது வந்து ப்ராப்பரான லீகல் சேனல் தான். சரியா? சேனல்னா இது சொல்றேன். வழிமுறைய சொல்றேன். ஓகே. அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கண்டிப்பா வந்து அ கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் கிரிப்டோ வந்து இப்போ கொஞ்சம் லைட்டா ஃபோக்கஸ் பண்ணேன். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால வந்து நிஃப்டிய பாருங்க ட்ரேட் பண்றதுக்கு 75 லாட் சைஸு. இப்ப பிரீமியம் வீக்லி எக்ஸ்பைரிய மொத்தமா தொடச்சு விட்டுறேன். தூக்கிறலாமா அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே ஒரு எக்ஸ்பைரி எல்லாரும் தூக்கிட்டாங்க. ரீட்டெயிலா சின்ன சின்ன பிளேயர்ஸ்னால ப்ளே பண்ண முடியாது. இப்போ ஒரு நான் ஆப்ஷன் செல்லிங் பண்றதுனாலே எனக்கு ரூ. 1,50,000 தேவை. ரூ. 1,50,000க்கு மேல ஆக்சுவலா ரூ. 1,400,000க்கு மேல தேவைன்னா ஒரு லாட்ட செல் பண்ண முடியுது. முதல்ல ரூ. 80,000க்கு பண்ணிட்டு இருந்த லாட்டு. அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா மார்ஜின் கேட்கறாங்க. அண்ட் வந்து பிரீமியம் ஹையா இருக்கும். எக்ஸ்பைரி ஒரு நாள்லருந்து இன்னொரு நாளுக்கு மாத்துறாங்க. நெறைய குழப்பங்கள் இருக்கு. அண்ட் வந்து ரீட்டெயில் சின்ன பிளேயர்ஸ்னால ட்ரேட் பண்ண முடியாது.
ப்ளே பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப இது வந்து கிரிப்டோவ பொறுத்தவரை நீங்க $1க்கும் ட்ரேட் எடுக்கலாம், $100க்கு எடுக்கலாம். அ உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு ஏத்த மாரி எடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியா மேபி வந்து சிலருக்கு இருக்கலாம் அப்படிங்கிறனால இதில ஃபோக்கஸ் பண்றேன். மேபி ஒரு கம்யூனிட்டியா எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பண்றோமோ சேர்ந்தா, நம்ம வந்து இத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம். அண்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் வந்து தேங்க் யூ ஃபார் ஜாயினிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.